டேரக்டருக்கு ஃபோனை போட்டேன், சார் சேவ் பண்ணலாமா? இதுவரை நான் சேவ் பண்ணதே இல்லை மிஸ்ஸியை, பண்ணலாமா அப்படின்னு. இல்லை நீங்கள் தான் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு வாங்க சாம்பாட்டேன்னு. ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு நம்பிக்கையே இல்லை, அதனால இவ்வளோ பேர் கேட்டு நம்மளை நம்பி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே அவுட்டோர் போயிட்டு 2 நாள் அதை அவங்களோடய வாழ்ந்து இந்த திருநங்கையில கூட ட்ராவல் பண்ணி அவங்கள மாதிரியே வேஷம் போட்டு 2 நாள் வந்து சும்மா இப்படிலாம் பண்ணி கடையாக போய் ஏறி இறங்கி அவங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க, அதில் நானும் ஒரு ஆளாக பாடி லாங்குவேஜ் லேர்ன் பண்ண அந்த இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அவங்களோடவே சேர்ந்து போய் ஒவ்வொரு கடையாக போய் யாசனம் பண்ணி ட்ரெயினில் போய் யாசனம் பண்ணி 2 நாள் அவங்களோடவே ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அதில் வந்து நடித்தேன். உண்மையில் அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நான் என் லைஃப்பில் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டரு, ரொம்ப டிஃபிகல்ட்டாக பண்ணேன்னா அந்த படம் தான் சொல்லணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து 70% ஷூட்டிங் டேரக்டர் ப்ரொடியூசர் இருக்குது. அவரால் மேற்கொண்டு பணம் புரட்ட முடியாமல் அப்படியே நிற்கிது.